ராஜவம்சத்தின் சிறந்த கதை, பல ரகசிய சம்பவம் நிறைந்த கதை, கொடுமாய மந்திரம் உறைந்த கதை, கடும் மர்மமும் திகழும் கலந்த கதை, தூய காதல் மலரும் கதை, வீரமும் தீரமும் விளையும் கதை, இளமை ததும்பும் இந்திரலோகத்து சுந்தரியே சந்திரமுகி, 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 சந்திரமுகி. யாராவது இருக்கீர்களா? அல்லது அனைத்து தாசர்களும் இறந்து விட்டீர்களா? அல்லது ரன்வீர் சிங்குக்கு அடிமையாகி விட்டீர்களா? கூச்சலிடு, இன்னும் நன்றாக கூச்சலிடு. கூவர் விஜேந்திர பிரதாப் சிங், இந்த சிறைச்சாலையில் உனது கூச்சலை கேட்பதற்கு எவரும் இல்லை. இந்த பேச்சை மட்டும் என் நாட்டில் நீ பேசியிருந்தால் இந்நேரம் உன்னுடைய உடலில் உன் தலை இருந்திருக்காது. ஆனால் நான் இங்கே கைதியாக இருக்கிறேன். கைதியாகவே இருப்பாய். நாங்கள் கூறுவதை நீ கேட்காவிட்டால் உன் வாழ்நாள் முழுவதும் நீ இப்படித்தான் இருப்பாய். இப்பொழுதும் கெட்டு போய் விடவில்லை. நாங்கள் கூறுவதை கேள். இல்லை என்றால் ஒரு இளவரசன் அநியாயமாக சிறைச்சாலையில் சாக வேண்டியது வரும். ரன்வீர் சிங், ஆனால் இப்பொழுது உன் உயிர் உனக்கு தானமாகத்தான் கிடைத்திருக்கிறது. நான் அதை அழித்து விடுவேன். எனது உடம்பில் ஓடுவதும் ராஜவம்சத்தின் ரத்தம் தான் என்பதை நீயும் மறந்துவிடாது. எங்கள் முன்பு நீ மண்டியிடாவிட்டில் உன்னை மண்டியிடச் செய்வோம். நீ ஒரு அரச வம்சத்தைச் சேர்ந்தவன் என்பதை கருத்தில் கொண்டுதான் உனக்கு இந்த சிறைச்சாலையில் குறைந்த கஷ்டத்தை கொடுத்திருக்கிறோம். இருப்பினும் உனது இந்த கர்வம் இந்த சிறைச்சாலையில் உன்னை வாழவும் விடாது, சாகவும் விடாது. இனி நாளை முதல் இங்கே உனக்கான கொடுமைகள் அதிகரிக்கும். அந்த கொடுமை தாங்க முடியாமல் நீ அழுதாலும் உனது கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வராது. என்னை போன்றதொரு இளவரசனை மிரட்டுவதால் எந்த பயனும் இல்லை. ரன்வீர் சிங், உனக்கு துணிச்சல் இருந்தால் ஒரே ஒரு முறை என்னை இங்கிருந்து விடுவித்து பார். அதன் பிறகு உன்னுடைய சேனையர்களையும் உன்னையும் சேர்த்து அழித்து விடாவிட்டால் என்னுடைய பெயர் விஜேந்திர சிங்காக இருக்காது. உப்பை குறைத்தும் உனக்கு ரோஷம் குறையவில்லை. இன்னும் இந்த இளவரசனின் உடலில் சிறிது சக்தி ஒளிந்திருக்கிறது. நாளை முதல் இவனுக்கு உணவு மற்றும் தண்ணீரின் அளவை குறைத்து விடுங்கள். பிறகு பசியாலும் தாகத்தாலும் தானாக இவன் நம் முன்னால் மண்டியிடுவான், நாம் சொல்வதை கேட்பான். நான் தோல்வியை ஏற்க மாட்டேன் ரன்வீர் சிங். பார்ப்போம் எனக்கு எவ்வளவுதான் துன்பத்தை கொடுப்பாய் என்று. என்றாவது என் விதியில் சுதந்திரம் என்று எழுதியிருக்கும் அல்லவா? அன்றைக்கு கண்டிப்பாக என்னுடைய கரங்களால் உன்னை வதம் செய்து விடுவேன். கைதியாக இருந்தாலும் விஜேந்திர பிரதாப் சிங்கின் உடம்பில் அரச குடும்பத்தின் ரத்தம் ஓடுகிறது. அதனால் அவன் அவ்வளவு சுலபத்தில் நாம் சொல்வதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். இரவு பகல் எப்பொழுதும் அவன் மீது கண் வைத்திருங்கள். ஏனென்றால் அந்த கோவர் விஜேந்திர பிரதாப் சிங் இங்கிருந்து தப்பிப்பதற்கு முயற்சி செய்வான். தாங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் சேனைகளுக்கு அறிவுரை கூறுகின்றேன். சிப்பாய்களே, வாருங்கள். என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அரசே. வா மங்களா, நான் உன்னிடம் முக்கியமான விஷயம் பேச வேண்டும். நமக்கிடையில் யாரோ ஒற்றன் இருப்பதாக சந்தேகிக்கிறேன். நமது ரகசியங்களை அரண்மனையில் அப்படியே அம்பலப்படுத்துகிறார். ஒருவேளை இவருக்கு நம்மேல் சந்தேகம் வந்துவிட்டதோ? ஒருவேளை தெரிந்துவிட்டால் அதுதான் நம் வாழ்வில் கடைசி நாளாகிவிடும். ஏன் இப்படி ஏதோ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் மங்களா? எனது கேள்விகளுக்கு உன்னிடம் ஏதாவது பதில் இருக்கின்றதா? பதிலை தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. உங்களை யார் எதிரியாக கருதி கொண்டிருப்பது? அது என்னவென்றால் தங்களிடம் சூழ்ச்சிகள் புரிந்து அவர்கள் அழிவை அவர்களே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த துரோகி யார்? நான் அரண்மனைக்கு செல்வதற்கு முன்பாகவே இந்த செய்தி எப்படி அங்கே சென்றது? இந்த செய்தியை அங்கு கொண்டு சென்று சேர்த்தது யார்? நீ விரைவில் அந்த துரோகியை கண்டுபிடித்து விடு. அதன் பிறகு அவன் துடிதுடித்து சாவதை நீ கண்டு ரசிப்பாய். தாங்கள் கவலை கொள்ளாமல் இருங்கள்.
மங்களாவின் பார்வையில் இருந்து யாரும் தப்ப முடியாது. விரைவில் அந்த துரோகியை கண்டுபிடித்து தருகிறேன். உங்களுக்கு சூழ்ச்சி புரிய என்ன தைரியம்? ஒருவேளை இந்த காரியத்தை உன்னால் செய்ய முடியவில்லை எனில் தங்களின் கத்தியால் தங்களே என் தலையை அறுத்து எறியலாம். ஒரே ஒரு அடியினால் இந்த மங்களாவை பலி எடுத்துக் கொள்ளலாம். உன் உற்சாகத்தையும் விசுவாசத்தையும் பார்க்கும்போது நீ நிச்சயமாக இந்த காரியத்தை செய்து முடிப்பாய் என்று தோன்றுகிறது. அவனை மட்டும் நீ கண்டுபிடித்துக் கொடுத்தால் அதன் பிறகு இந்த சிறைச்சாலையின் பொறுப்பை நான் உனது கரங்களில் ஒப்படைத்து விடுவேன். இருப்பினும் உன்னால் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை எனில் பிறகு நான் என்ன செய்வேன் என்பது உனக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன். சரி செல். கைதியாக இருக்கும் அந்த இளவரசனின் மீது ஒரு கண் இருக்கட்டும். ஆகட்டும். மங்களா, நீ மட்டும் பிடிபட்டால் உன்னுடைய சாவு உறுதியானதுதான். அதற்கு முன்பே நீ ஏதேனும் சூழ்ச்சி புரிந்து வேறு யாரையாவது இதில் சிக்க வைத்து விட்டால் நீயும் தப்பித்துக் கொள்வாய், உன் பெயரும் தப்பித்துக் கொள்ளும். உன்னுடைய சுவாமி ரன்வீர் சிங் என்னை மிரட்டிவிட்டு ஓடிச் சென்று விட்டான். இப்பொழுது எதை எடுத்துச் செல்ல வந்திருக்கிறாய் மங்களா? ரன்வீர் சிங் என்னை பாதுகாப்பதற்காக ஒரு பெண்ணின் துணையை தேடிக்கொண்டாரா என்ன? இல்லை யுவராஜா, ரன்வீர் சிங்குக்கு அவ்வளவு அறிவெல்லாம் கிடையாது. அதிலும் ஒரு பெண்ணை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைத்து விடுவாரா? பிறகு நீ எதை எடுத்துச் செல்ல வந்தாய் மங்களா? இன்று முதல் ரன்வீர் சிங் என்னுடைய உணவையும் தண்ணீரையும் துண்டித்து விட்டான். பிறகு நான் இங்கே எப்படி சாக போகிறேன் என்று பார்க்க வந்தாயோ? இல்லை, மங்களா உங்களை பசியில் துடிப்பதை காண இங்கே வரவில்லை. உங்களை இங்கிருந்து தப்பிக்க வைப்பதற்கான ஒரு யோசனை கூற வந்துள்ளேன். என்னை விடுவிக்க நீ யோசனையோடு வந்திருக்கிறாயா? இது என்ன புதிய நாடகமாக இருக்கிறது? நாடக கபடம் எதுவும் இல்லை. அப்படியே இருந்தாலும் உங்களோடு இல்லை, அந்த துஷ்டனோடு கபட நாடகம் ஆடுவேன். அதனால் என் வாழ்க்கையை பணயமாக வைத்துள்ளேன். இப்பொழுது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் நான் யுவராஜா ரன்வீர் சிங்கை பற்றி தான் பேசுகிறேன் என்று. யுவராஜா ரன்வீர் சிங்கா? ஆனால் நீயோ ரன்வீர் சிங்க்கு மிகவும் நெருக்கமானவளாயிற்றே. பிறகு என்ன காரணம் நீ அவனுக்கு எதிரியாக மாறுவதற்கு? காரணம் இருக்கிறது, ஆனால் அதை தங்களிடம் கூற முடியாது. நான் இங்கே இதை மட்டும்தான் கூற வந்துள்ளேன். தாங்கள் இங்கே இருந்து தப்பிக்க வேண்டுமெனில் ரன்வீரை அழிக்க வேண்டும். இந்நேரம் நான் இங்கிருந்து தப்பியிருந்தால் எப்பொழுதோ நான் ரன்வீர் சிங்கை அழித்திருப்பேன். என்னுடைய ராஜ்யத்தையும் நான் திரும்ப பெற்றிருப்பேன். என் தாய் தந்தை என் இளையவன் சூர்ய பிரதாப் சிங்கும் எதுவும் தெரியாது நான் உயிரோடு இருக்கிறேனா என்று. அந்த ரன்வீர் சிங்கை நிச்சயமாக அழிப்பேன் என எனக்கு உறுதி அளித்தால் நான் உன்னை இங்கே இருந்து விடுவிக்கிறேன். நான் உனக்கு வாக்களிக்கிறேன். ஆனால் நீ ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். என்னை இங்கிருந்து தப்பிக்க வைக்கும் காரியத்தை நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீ என்னை ஏமாற்ற வேண்டும் என்று எண்ணினால் நான் ஒரு புலியைப் போல மாறிவிடுவேன். ஆனால் அது இப்பொழுது சிறையில் வாடுகிறது. இந்த சிறையானது உடைக்கப்படும், வெகு விரைவில் உடைக்கப்படும் யுவராஜா. இது மங்களாவின் வாக்காகும். நீங்களும் நினைவில் கொள்ளுங்கள், ரன்வீரின் குருதி தங்கள் கரங்களால் வெளிப்பட வேண்டும். ஏனெனில் ரூப் நகரில் எந்த ஒரு வீரனுக்கும் அவ்வளவு பலம் கிடையாது ரன்வீர் சிங்கை அழிக்கும் அளவுக்கு. நீ கூறிக்கொண்டிருப்பது உண்மைதான். ரன்வீர் சிங்கின் முடிவானது விதி என் கையில் ஒப்படைத்து விட்டது. அவன் என்னை இந்த சிறைச்சாலையில் கைதியாக்கி அவன் அழிவை அவனை தேடிக்கொண்டான். தாங்கள் கூறுவது உண்மைதான் யுவராஜா. நான் மீண்டும் இங்கு வருவேன் ரன்வீரை எப்படி கொலை செய்வது என்று பற்றி கூறுவதற்கு. அதுவும் ரன்வீர் இங்கு வருவதற்கு முன்பு நான் அந்த யோசனை உங்களுக்கு வழங்கி விடுவேன். இருப்பினும் கவனமாக இருங்கள். நான் தீட்டிய இந்த திட்டமானது இந்த சிறையின் மதில் சுவருக்கு கூட தெரியக்கூடாது. அப்படி தெரிந்தால் ரன்வீர் சிங் என்னோடு உங்களையும் இங்கு சமாதியாக்கி விடுவார். இங்கிருக்கும் அனைத்து எல்லைப் பகுதிகளிலும் தேடியாயிற்று. ஆனால் அந்த இளவரசன் அல்ல, அவனது தலைப்பாகை கூட தெரியவில்லையே. மகா மந்திரியாரே, அவர் எதை வேண்டுமானாலும் செய்வார். வேண்டுமென்றே தங்களை அலைய வைத்திருக்கின்றார்.
தாங்கள் அவர் பேச்சை கேட்காமல் இருப்பதே நல்லதாகும். நீ கூறுவதும் உண்மைதான். ஆனால் இவ்வளவு தூரம் நாம் வந்தாகிவிட்டது. அதனால் இன்னும் சிறிது தூரம் தேடி பார்க்கலாம். ஒருவேளை மகாமந்திரி சொல்வது உண்மையாக இருந்தால் அந்த இளவரசன் நமது கைகளில் சிக்குவான். அரசே, அந்த இளவரசன் மிகவும் புத்திசாலி என்று நான் கேள்விப்பட்டேன். இருக்கலாம், ஆனால் நம்மை விட புத்திசாலி அல்ல. அது மட்டுமல்லாது, அந்த இளவரசன் ராஜ்வீர் சிங் மற்றும் நாகராஜனிடமிருந்து தப்பித்தானாம். அப்படியா? பிறகு என்னவாயிற்று? ஆனால் ராஜ்வீர் கலாவதியின் உதவியோடு அந்த இளவரசனையும் அவர்களோடு வந்தவர்களையும் கைதியாக்க நினைத்தான். ஆனால் அவர்கள் தப்பித்துச் சென்றனர். இதிலிருந்து எனக்கு ஒன்று புரிகிறது. அந்த கலாவதியும் அவர்களோடு கைகோர்த்து விட்டாள். இச்செய்தி அரச மாளிகைக்கு நன்றாக தெரியும். ராஜ்வீருக்கும் கலாவதிக்கும் எவ்வளவு அன்பான நெருக்கம் என்று. நான் அரண்மனையில் இருந்து சென்ற பிறகு அந்த கேவலமான ராஜ்வீர் சிங் அரண்மனையில் இவ்வளவு செய்வான் என்பதை நான் நினைத்துக் கூட பார்க்கவில்லை. இது மிகப்பெரிய திட்டமாக இருக்கும் என்று தோன்றுகிறது. இனி நாம் கலாவதியிடமும் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். அவளது சிரிப்பை கண்டு நாம் எப்போதும் ஏமாந்து விடக்கூடாது. அவளை பார்த்து அனைவரும் சிரிக்கும்படி நாம் செய்தாக வேண்டும். அதை நேரம் பார்த்து நான் செய்து விடுகிறேன். அரசே, இரவு நெருங்குகின்றது. அந்த இளவரசன் இங்கு எங்காவது ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பான். நாம் இங்கிருந்து புறப்படுவோம். நீ கூறுவது சரிதான். குதிரையை திருப்புங்கள். வீரர்களை அவனை பிடியுங்கள். வாருங்கள். சற்று நேரத்திற்கு முன் நான் அவனை இங்கேதானே பார்த்தேன். அதற்குள் அவன் எங்கே சென்றிருக்க முடியும்? எப்படியோ அவன் நமது கண்களில் இருந்து தப்பித்து விட்டான். அவன் தான் இளவரசனாக இருக்க வேண்டும். ராஜ்வீர் சிங்கின் கைகளில் இருந்து தப்பித்தவன். மிகவும் திறமையானவன் போலும். எப்படி நம் கண் பார்வையிலிருந்து தப்பித்தான்? நான் பார்த்தது யார் என்று நான் அறிந்தே ஆக வேண்டும். தாங்கள் பார்த்தது என்னைத்தான். நீ எங்கிருக்கிறாய்? நீ யார் என்று கூறு. எங்கள் முன்பு வருவதற்கு ஏன் தயங்குகிறாய்? நீ என்னை உனது எதிரியாக நினைக்க வேண்டாம், உனது நண்பனாக நினைத்துக்கொள். யாம் இந்த மாயக்காட்டை பற்றி நன்றாகவே அறிவோம். இங்கு யாருக்கும் யாரும் நண்பன் கிடையாது. 4 திசைகளிலும் எதிரிகள் மட்டும் தான் நிரம்பியுள்ளனர். யாரோ உன்னை துன்பப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது எனக்கு புரிகிறது. அதனால் தான் உன்னால் நண்பன் யார் எதிரி யார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனக்கு அந்நியமான நண்பனை எனது கண் முன்னர் வந்துவிடு. நான் உனக்கு உதவி செய்கிறேன். நீ எனக்கு என்ன உதவி செய்வாய்? உன்னுடைய முகத்தில் தெரியும் பயத்தை பார்த்தாலே உனக்குத்தான் உதவி வேண்டும் என்று புரிகின்றது. உன் நாவை நீ அடக்கிக் கொண்டால் உனக்கு நல்லது. வீணாக நீ எனது கோபத்தை தூண்டிவிட்டு விடாதே. பிறகு நான் உன்னை துன்பப்படுத்தி விடுவேன். முடிந்தால் செய்து கொள். என்னை துன்பப்படுத்துவதற்கு முன்பாக எனக்கு ஒன்றை மட்டும் கூறு. உங்கள் அனைவரில் யார் முதலில் என்னுடைய கைகளில் சாக வேண்டும்? ஏ அந்நியனே, நீ ஒரு அரசனை மிரட்டிக் கொண்டிருக்கிறாய். நீ மட்டும் ஆயுதமின்றி தனிமையில் இல்லாமல் இருந்திருந்தால்
இந்நேரம் நான் உன்னை அழித்திருப்பேன். சில நேரங்களில் புறாக்களுக்கு தன் மனதில் கழுகு என்ற எண்ணம் வருமாம். அதை இப்போது பார்த்து விட்டேன். அதிக தூரம் பறப்பதற்கு முயற்சி செய்யாதே. மீறி பறந்தால் உன் ரெக்கைகளை வெட்டி விடுவேன். ஏ முட்டாள் இளவரசனே, நீ ஒன்றை மறந்து விடாதே. நீ இப்போது எங்கள் ராஜ்யத்தின் எல்லையில் இருக்கின்றாய். நான் கண்ணசைத்தால் போதும் அவர்கள் உன்னை துண்டு துண்டாக்கி விடுவார்கள். சூரிய பிரதாப் சிங்கிற்கு முன்பு 1000 பேர் வந்தாலும் சரி, முடிவு எனக்கு சாதகமாகத்தான் இருக்கும். நீ அரச குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்றால் நானும் அவ்வாறுதான். ஆனால் உன் உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கும் குருதியில் அதிகமாக கபடம் இருக்கிறது. சூரிய பிரதாப்! அரசே, தப்பிச் செல்வதுதான் நலம் என்று நினைக்கிறேன். நான் கூறினேனே, அந்த எதிரி மிகவும் பலசாலிதான். நீ கூறுவதும் சரிதான். ஆ, யுத்த பூமியை விட்டு சில நேரங்களில் ஓடுவதுதான் சாலச் சிறந்ததாகும். செல்வம் வா. ஓடிச் சென்று விட்டனர் கோழைகள். நம்முடைய சந்தேகம் சரியாக போய்விட்டது. அவன் சாதாரண மனிதனே அல்ல, ஏதோ மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாட்டின் இளவரசனாகத்தான் இருப்பான். அவன் மிக மிக புஜபல பராக்கிரமசாலியாக எனக்கு தெரிகிறான் அரசே. அவன் நமது சேனையினை தனியாக நின்று சமாளிப்பான். நாம் அங்கிருந்து தப்பியதால் நம் தலை தப்பியது. இல்லையேல் யமனின் பாசக்கயிறுக்கு நாம் இரையாக இருப்போம். கோழைகள் பேசுவது போல் பேசாதே. நேரம் சில நேரங்களில் சாதகம் இல்லாமல் போய்விடும். இன்று அதிர்ஷ்டம் நம்மோடு கைகோர்த்து வரவில்லை, ஆனால் நாளை அந்த அதிர்ஷ்டம் நம்முடனேயே இருக்கும். அந்த இளவரசன் என்னுள் இருக்கும் நெருப்பினில் எண்ணெயை ஊற்றிவிட்டான். அவனை கைதியாக்கும் வரை எனக்கு உறக்கமும் இல்லை, உணவும் இல்லை. தங்கள் வீரத்தின் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது அரசே. ஆனால் இளவரசன் ஒரு மந்திரவாதி. அப்படி மறைந்து ஓடிக்கொண்டிருக்கும் அந்த இளவரசனை பிடிப்பதும் ஒன்றுதான், வானில் இருக்கின்ற நட்சத்திரங்களை எண்ணுவதும் ஒன்றுதான். முடியாததை முடித்துக் காட்டுவதுதான் எனது வழக்கமாகும். அந்த இளவரசன் மறைந்து மறைந்து சென்றால் நான் நேராக சென்று தாக்குவேன். பூனைக்கும் எலிக்குமான விளையாட்டு இப்போது தொடங்கிவிட்டது. இந்த விளையாட்டின் முடிவு அந்த எலியின் மரணத்தில் முடியும். என்னவாயிற்று அரசே? தாங்கள் ஏன் பார்க்க இப்படி உள்ளீர்கள்? முகத்தில் ஏதோ தழும்பு, கண்களிலே பயம், இதயம் வேறு வேகமாக துடிப்பது போலுள்ளது. எங்கேயோ யாருடனோ சண்டையிட்டு அங்கிருந்து தப்பி இங்கே வந்து தஞ்சமடைந்தது போல இருக்கிறது. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நாங்கள் வாயை மூடு அரசே. நான் கேள்வியை தங்களிடம் கேட்டேன், பிறகு ஏன் இவர் பதில் அளிக்கிறார்? இவருக்கு புரிய வையுங்கள். கலாவதியின் வாயில் சிக்க வேண்டாம் என்று கூறுங்கள். இல்லையேல் நிச்சயமாக இவன் மூக்கை நான் அறுத்து விடுவேன். கலாவதி, எங்களுடைய நிலைமை தெரியாமல் நீ வாய்க்கு வந்தபடி பேசிக் கொண்டிருக்கிறாய். வானத்திலிருந்து பூமிக்கு திரும்பிவிடு, இல்லை என்றால் உனது சிறகுகளை அறுத்து விடுவேன். நான் இந்த அரண்மனைக்கு வந்து விட்டேன். அனாவசியமாக நீ என்னை சீண்டினால் அது உனக்குத்தான் தீங்காக முடியும் என்பதை நினைவில் கொள். ஐயோ பிரபு, தாங்கள் தவறாக எண்ணிவிட்டீர்கள். அவ்வாறு எண்ண வேண்டாம் பிரபு. ஏனென்றால் இவ்வாறு நீங்கள் கோபப்பட்டால் தங்களின் முகம் பார்க்க சகிக்கவில்லை. சிரித்துக் கொண்டிருக்கும் போது பார்க்க அழகாக உள்ளீர்கள். ஆனால் நீங்கள் கோபப்படும் போது மனிதனாக அல்ல, மிருகம் போல் காட்சியளிக்கிறீர்கள். கலாவதி, மன்னிக்க வேண்டும் பிரபு. அப்படி நான் என்ன தவறாக கூறிவிட்டேன்? அதற்கே நீங்கள் இவ்வளவு கூச்சலிடுகிறீர்கள்? நீங்கள் இந்த மாளிகையில் ஒரு சாதாரண சேவகன். ஆகையால் நான் தங்களிடம் விளையாடாமல் வேறு யாரிடம் விளையாடுவேன்? நான் இந்த அரண்மனையில் ஒன்றும் சாதாரணமானவன் அல்ல. எனக்கும் அதிகாரம் இருக்கின்றது.
என்னிடம் நீ பேசுவதற்கு முன்பாக எனது பதவியை பற்றி கொஞ்சம் யோசித்துப் பேசு. ஓஹோ, நான் மறந்து விட்டேனே. ஏனென்றால் தங்களின் ஆசனத்தில் அந்த ராஜ்வீர் சிங் அமர்ந்திருப்பதைக் கண்டு நானாக யோசித்துக் கொண்டேனோ தங்களை விட அவர்தான் உயர்ந்தவர் என்று. இப்போது தாங்கள் சிம்மாசனத்தை இழந்த சாதாரண சேவகன்தான். ராஜ்வீர் சிங் ஒன்றும் பெரிய அதிகாரி அல்ல. அவனும் என்னை போல ஒரு சாதாரண வேலைக்காரன். ஏதோ கூறுவார்களே, பழம் நழுவி பாலில் விழுந்ததென்று. அதுபோலத்தான் எனது சிம்மாசனம் அவனுக்கு அமைந்தது. அப்படியா? அதுதான் விஷயமா? இப்போது தெரிந்தது. அந்த ராஜ்வீர் சிங்கிற்கு அதிர்ஷ்டம் அடித்து விட்டது. அரசே, தவறாக எண்ண வேண்டாம். அரசே, நானோ ஒரு அனாதையாவேன். என்னிடம் கோபித்துக் கொண்டால் நான் எங்கு செல்வது? இந்த அரண்மனையில் நீ தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்பினால் இனி இவ்வாறு என்னிடம் பேசக்கூடாது. இந்த அரண்மனையில் நீ அவரிடம் வேண்டுமானாலும் விளையாடு. ஆனால் இந்த ரன்வீர் சிங்கிடம் மட்டும் விளையாட நினைக்காதே. பிறகு உன் நிழல் கூட இங்கு இருக்காது. செல்லலாம், வா. அரசே, பார்த்தீர்கள் அல்லவா, பேசுவதற்கே அஞ்சும் அந்த கலாவதி எப்படி பேசுகிறாள் என்று. ராஜ்வீர் சிங் சரியான இடத்தில் அவளை வைத்திருந்தால், ஒருவேளை தாங்கள் இப்பொழுது இங்கு இல்லாமல் இருந்திருந்தால் அவள் தலையை நான் கொய்திருப்பேன். உன் கோபத்தில் நியாயம் இருக்கிறது. ஆனால் கலாவதி ஒரு பெண் ஆவாள், அதுவும் ஒரு அனாதை. அவளுக்கு தண்டனை வழங்க முடியாது. அவளை நாம் பயமுறுத்த மட்டுமே முடியும். இப்படி கலாவதி முன்பு நாம் எத்தனை முறை அவமானப்படுவது. நாம் பலமுறை அவளை மன்னித்து விட்டோம், ஆனால் அவள் திருந்தவே இல்லை. அவளுக்கு ஏதாவது ஒன்று செய்தி ஆக வேண்டும். இல்லையே அவள் உங்களுக்கு இணையாக இதே அரண்மனையில் சரிசமமாக பேசுவாள். இதை பற்றி நான் சற்றும் சிந்தித்ததே இல்லையே. நான் இதுவரை கலாவதி ஒரு அப்பாவி பெண் என்று மன்னித்துக் கொண்டே வருகிறேன். அது மட்டுமல்லாமல் அவள் இங்கிருப்பதை அங்கும் அங்கிருப்பதை இங்கும் கூறும் பெண் அல்ல. இருப்பினும் அவளுக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கு நான் ஒரு வழியை கையாளப் போகிறேன். அது என்ன வழி அரசே? அந்த வழியின் பெயர் ஜுவாலா. ஜுவாலா? ஆம். எப்போது அழைத்தாலும் எங்கிருந்தாலும் அவள் ஓடி வந்து விடுவாள். எனது நம்பிக்கைக்குரியவள். ஆனால் அந்த ஜுவாலா இப்பொழுது நம் மாளிகையில் இல்லை அரசே. தாங்கள் இந்த மாளிகையை விட்டு சென்றதும் அவளும் இங்கிருந்து சென்று விட்டாள். அதன் அர்த்தம் இதுதான். அவளை இன்றளவும் நம்பலாம். ஜெயச்சந்த், நீ அவளை எப்படியாவது இங்கு அழைத்து வா. பிறகு கலாவதியிடம் விளையாடுவோம். கலாவதியின் ஆணவத்தை நாம் ஒரே அடியாக அழித்து விடலாம். அதிலிருந்து பிறக்கும் பிரச்சனையிலிருந்தும் தப்பித்து விடலாம். தாம் முற்றிலும் உண்மையை கூறுகிறீர்கள். கோபத்தில் ஜுவாலா அக்னியாக மாறிவிடுவாள். பிறகு அன்புக்கு ஏது இடம்? முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், ஜுவாலாவை எப்படி நாம் கண்டுபிடிப்பது? மாளிகையிலிருந்து சென்ற பிறகு அவளை யாருமே பார்க்கவில்லை. யாராலும் அவளை பார்க்க முடியாதென்றால் நிச்சயம் மங்களாவால் முடியும். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவளது பார்வைக்கு தெரிந்துவிடும். இதை மங்களாவால் நான் செய்ய முடியும். நீ விரைவாக இங்கிருந்து சென்று மங்களாவை பார். அவளிடம் நான் கூறியதை கூறிவிடு. அவள் ஜுவாலா எங்கிருந்தாலும் தேடி அரண்மனைக்கு அனுப்பி வைப்பாள். ஜுவாலா, ஜுவாலா! என்னவாயிற்று மங்களா? ஏன் இவ்வாறு கூப்பாடு போடுகிறாய்? உன்னை தேடி அலைந்து அலைந்து என் கால்கள் சோர்வாகிவிட்டது. உன் வீடு பூட்டி கிடக்கிறது. அக்கம் பக்கத்தாரை விசாரித்த போது தெரிந்தது நீ நதிக்கரையில் இருக்கிறாய் என்று. உடனடியாக உன்னை காண இங்கு வந்து விட்டேன். நல்லதாயிற்று. ஆனால் இன்று உனக்கு திடீரென்று என் நினைப்பு எப்படி வந்தது? நான் உன்னை நினைக்கவில்லை. மந்திரியார் தான் நினைத்தார். மந்திரியாரா? எந்த மந்திரி? இவ்வளவு விரைவில் எப்படி நீ மறந்தாய்? உனக்கு தெரியாதா ரன்வீர் சிங் யார் என்று? ஓ, நீ முன்பிருந்த மந்திரியை பற்றி பேசுகிறாயா? ரன்வீர் சிங் திரும்ப வந்து விட்டாரா? ஆம், அவர் மாளிகைக்கு திரும்ப வந்துள்ளார். அதோடு அவர் உன்னை மாளிகைக்கு திரும்ப வருமாறு கூறியுள்ளார். திடீரென்று உன் மந்திரியார் ஜுவாலாவை விட்டுவிட்டு திடீரென்று தனியாக இருக்க தொடங்கினார். மாளிகைக்கு வந்தவுடன் எனது நினைவு எப்படி வந்தது?
ஆனால் அந்த மந்திரியாருக்கு என்ன ஆபத்து வந்திருக்கும்? இவ்வளவு அவசரமாக என்னை அழைக்கிறார். அதை பற்றி எனக்கு என்ன தெரியும்? மந்திரியார் எனக்கிட்ட கட்டளை இதுதான். அவர் கூறச் சொன்னதை கூறிவிட்டேன். இப்பொழுது இருப்பினும் நீ மிகவும் அழுத்தமானவள் மங்களா. மந்திரியாருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நேர்ந்திருக்கிறது. இல்லையெனில் அவருக்கு திடீரென்று என் நினைவு வந்திருக்காது. மாளிகையை விட்டு செல்லும்போது ஜுவாலாவின் நினைவே இல்லை. திரும்பியதும் அவருக்கு என் நினைவு வந்துவிட்டது. உறுதியாக கூறுவேன், மந்திரியாருக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்கிறது. இருக்கலாம். நீ இப்பொழுது விரைந்து மாளிகைக்கு செல்ல வேண்டும். மந்திரியார் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். நான் புறப்படுகிறேன். நீ விரைந்து மாளிகைக்கு செல்லாவிடில் மந்திரியார் உன்னிடம் கோபித்துக் கொள்வார். கோபித்துக் கொள்ளட்டும். ஜுவாலா யாருக்கும் அடிமை அல்ல. கட்டளையிட்டவுடன் வந்து நிற்பதற்கு. செல்லு. சென்று நான் கூறியதை ரன்வீர் சிங்கிடம் கூறிவிடு. எனக்கு சமயம் கிடைக்கும் போது நான் வந்து சந்திக்கிறேன் என்று. அவ்வாறே ஆகட்டும். ஆனால் நீ விரைந்து மாளிகைக்கு வர வேண்டும். நான் புறப்படுகிறேன். ரன்வீர் சிங் திடீரென்று மாளிகைக்கு வந்துவிட்டார். இதற்கு ஏதோ ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும். ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளவே அவர் என் துணையை நாடி உள்ளார். பார்த்து விடுவோம் இப்போது என்ன புதிய திட்டத்தை தீட்டியிருக்கிறார் என்று. ஜுவாலாமுகி போல் தெரிகிறது. ஜுவாலா, எனக்கு என்னவோ ரன்பீர் சிங் மாளிகைக்கு திரும்பிய செய்தி உனக்கு கிடைத்து விட்டது என்று எண்ணுகிறேன். ஜுவாலாவை அழைக்காமல் கடவுளிடம் கூட செல்ல மாட்டாள் இந்த ஜுவாலா. ரன்வீர் சிங் அவராகவே ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்திற்காக என்னை அழைத்திருக்கிறார். அப்படியா? மந்திரியார் உன்னை ஆள் வைத்து அழைத்து வரும்படி கூறியிருக்கிறார். ஆனால் மன்னித்துக்கொள், இப்பொழுது ரன்வீர் சிங் மந்திரியார் அல்ல. அதாவது அவர் இழந்த தன்னுடைய பதவியை மீண்டும் பெற என்ன செய்யலாம் என ஆலோசனை பெறதான் உன்னை அழைத்திருக்க வேண்டும். அப்படியும் இருக்கலாம். இந்த ஜுவாலாமுகியின் அறிவாற்றலை பற்றி இந்த ரூப் நகரமே அறியுமே. அதை விட்டு தள்ளு. இன்று வரை உன்னால் நல்லதையும் கெட்டதையும் அறிந்து கொள்ள இயலவில்லையே. நாள் முழுவதும் மாளிகையை சுற்றி வருகிறாய். ஆனால் இங்கிருக்கும் நியதியை தெரிந்து கொள்ளவில்லை. உன்னை யாராலும் திருத்த இயலாது. உன்னை சிறந்த அறிவாளி என்று நினைத்துக் கொள்ளாதே ஜுவாலா. மாளிகையில் உள்ள அனைவரும் முட்டாள்கள் கிடையாது. நீ அந்த ரன்வீர் சிங்குடன் இணைந்து நல்ல காரியம் ஒன்றும் செய்ய போவதில்லை. உனக்கு தவறாக தோன்றவில்லை என்றால் நீயாகவே சொல்லிவிடு. எதை அழைப்பதற்கான திட்டத்தை தீட்டப் போகிறீர்கள்? எனக்கும் தெரியாதே. அதை பற்றி நீயே என்னிடம் கூறலாமே கலாவதி. ஏனென்றால் உனக்கு என்று யாருமே இல்லை. யாரும் உன்னை அனாவசியமாக தடுக்கப் போவதும் இல்லை. நாள் முழுவதும் இந்த மாளிகையில் இங்கும் அங்கும் அங்கும் இங்கும் சுற்றி கொண்டே வரத்தான் போகிறாய். கலாவதி, உனக்கு ஏதேனும் திட்டம் தெரிந்திருந்தால் அதை என்னிடம் கூறிவிடு. அதற்கு நீ கடமைப்பட்டுள்ளாய். கண்டிப்பாக கூறுவேன். ஆனால் அது உனக்கு அல்ல. ஒருவேளை இந்த மாளிகையில் புதிதாக திட்டம் தீட்டினால் அந்த திட்டத்தை தீட்டியவரே வெளியில் சொன்னால்தான் உண்டு. உன்னோடு பேசிக் கொண்டிருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதோடு வீணாக சுற்றித் திரியும் ஒரு பெண்ணோடு பேசிக் கொண்டிருந்தால் நேரம்தான் வீணாகிவிடும். எனக்கு என்னவோ இவள் வருகையில் சந்தேகம் உள்ளது. தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரணத்திற்காக இந்த ஜுவாலா மாளிகையில் புகுந்துள்ளார்? கூறுங்கள் அரசே, இன்று நான் உங்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும்?
வா ஜுவாலா வா, உனக்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். உன்னை நினைக்காத நாளே இருக்காது. இதையெல்லாம் உன்னிடம் கூற வேண்டிய அவசியமில்லை. பிரச்சனைகள் பெருகியதால் நான் உன்னை சந்திக்க முடியவில்லை. ஆனால் நீ ஏன் இவ்வளவு கோபமாக தெரிகிறாய்? மாளிகையில் நுழைந்தவுடன் அந்த கலாவதி என்னை ஏய்க்க தொடங்கிவிட்டாள். கலாவதியின் வீண் பேச்சை கேட்கத்தான் என்னை இங்கு அழைத்தீர்களா? இல்லை ஜுவாலா, இல்லை. அந்த கலாவதியால் எனக்கும் பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. அவளுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான் உன்னை இங்கு அழைத்திருக்கிறேன். நான் அரண்மனைக்கு திரும்பியதிலிருந்து கலாவதியின் வேறு முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இனி நீதான் அவளை பார்த்துக் கொள்ள வேண்டும். நிச்சயம் பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் அதற்கு பதிலாக எனக்கு என்ன கிடைக்கும்? கேள். என்ன கேட்டாலும் கிடைக்கும். தனம், நகை, எது வேண்டுமோ கேள். ஆனால் மீண்டும் இந்த அரண்மனை எனது கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட வேண்டும். பிறகு பார், இந்த ரூப் நகரையே ஒரு ராணி போல ஆண்டு கொண்டிருப்பாய். உங்கள் இனிமையான பேச்சை கேட்டு தன் உயிரை தரவும் தயங்க மாட்டார்கள். பணமும் நகையும் எனக்கு தேவையில்லை. எனக்கு வேண்டியது உங்கள் துணை மட்டும்தான். என்னோடு வாழுவேன் என்று உறுதி கூறுங்கள். கலாவதியின் ஆட்டத்தை அடக்குவதை பற்றி நான் விரைந்து நிச்சயம் யோசிக்கிறேன். நான் முன்பு உன்னோடுதான் இருந்தேன். இனி எப்போதும் உன்னோடுதான் இருப்பேன் ஜுவாலா. நீ ஏன் இவ்வாறு பேசுகிறாய்? பொய் உரைக்கிறீர்கள். உண்மையாக இருந்திருந்தால் இங்கிருந்து செல்வதற்கு முன்பு என்னிடம் கூறியிருப்பீர்கள். மாளிகையோடு என்னையும் விட்டுவிட்டு அல்லவா சென்றீர்கள்? அது அன்று எனது சூழ்நிலையாகும். ஆனால் இனிமேல் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன். இப்பொழுது தந்திருக்கும் வாக்கை நீங்கள் மறக்கக்கூடாது. ஒருவேளை மறந்தீர்கள் என்றால் பிறகு நீங்கள் என்ன திட்டம் தீட்டினாலும் அதில் நான் பங்கெடுத்துக் கொள்ள மாட்டேன். பிறகு ஜுவாலாமுகியை இழந்துவிட்டேன் என்று தவிப்பதை தவிர உனக்கு வேறு எந்த வழியும் இருக்காது. இந்த முறை என் வார்த்தையை நம்பு ஜுவாலா. இனி உன்னை ஒரு கணம் கூட பிரிய மாட்டேன். நீ எனது வேலையை விரைவாக முடித்துவிட. அப்படி என்றால் உங்கள் வேலை முடிந்தது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். மிக்க நன்றி. அந்த கலாவதியின் மேல் உன் பார்வை படட்டும். ரூப் நகரை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அந்த இளவரசனை நான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த வனப்பகுதியில் அந்த பெண் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? அருகில் ஏதாவது கிராமமோ நகரமோ இருக்க வேண்டும். காட்டில் ஒரு பெண் தனியாக விறகுகளை எடுத்துச் செல்வதா? அந்த பெண் ஒருவேளை மாயாவியாக இருந்தால் என்ன செய்வது? துர்கேஸ்வரி இந்த வனத்திற்குள் மாயாவி சக்தி இருப்பதாக கூறினாள். பார்த்து விடுவோம் யார் அவள் என்று. நெல், அங்கேயே நெல். ஆம், நீ யார்? காட்டிற்குள் எதற்காக வந்தாய்? நான் இந்த காட்டில் தினமும் சுள்ளிகளை பொறுக்க வருவேன். அதை விடுங்கள். நீங்களும் மற்ற இளவரசர்கள் போலவே ராஜகுமாரி சந்திரமுகியை விவாகம் செய்ய வந்திருக்கிறீர்களா? இல்லை, ராஜகுமாரி சந்திரமுகிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் எனது வேலையாகத்தான் வந்தேன். நீ எனக்கு ராஜகுமாரி சந்திரமுகியின் அரண்மனைக்கு செல்லும் வழியை கூறுவாயா? நிச்சயமாக கூற முடியும். ஆனால் ரூப் நகருக்கு செல்லும் வழிகள் மிகவும் மாயமானதாக இருக்கும். சரியான பாதையில் செல்வது போன்றுதான் தோன்றும். ஆனால் அது அப்படி இருக்காது. தெரியாமல் அங்கு செல்பவர்கள் ஆண்டாண்டு காலமாக அங்கேயே கைதிகளாக இருக்கின்றனர். அதை நான் நன்கு அறிவேன். ஆனால் உலகில் உள்ள எந்த விதமான பயமும் என் காரியத்திற்கு தடையாக இருக்க முடியாது. என் சகோதரனை திரும்ப அழைத்துச் செல்லாமல் செல்ல மாட்டேன். இவன்தான் முதல் மனிதன் ராஜகுமாரி சந்திரமுகியை பற்றி நினைக்கவே இல்லை. அப்படியானால் இவனது சகோதரன் ரன்வீர் சிங் கைதியாக இருக்கின்றான். முதலில் இவனது சகோதரனை சந்திக்க நாம் வழிவகுத்து கொடுக்க வேண்டும். நீ என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? ஒவ்வொரு கணமும் எனக்கு முக்கியமானதாகும். சீக்கிரமாக பாதையை கூறுவாயாக. ஆண்டவன் மீது பாரத்தை போட்டு முன்னேறிச் செல்வேன். நில்லுங்கள் இளைஞரே. தங்களின் வீரத்தை பார்க்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. உன்னால் கண்டிப்பாக ரூப் நகருக்கு சென்றடைய முடியும்.
இந்த பாதையில் மெதுவாக மெதுவாக முன்னேறி செல்லுங்கள். அப்படி செல்லும் போது யார் அழைத்தாலும் திரும்பி பார்க்க வேண்டாம். அவ்வாறு சிறிது தூரம் சென்ற பிறகு உங்களுக்கே தெரியும் எந்த பக்கம் செல்ல வேண்டும் என்று. மிக்க நன்றி. நான் புறப்படுகிறேன். அவன் சகோதரனை தேடி கண்டுபிடிப்பதற்காக ரூப் நகர் சென்று கொண்டிருக்கிறான். இந்த அப்பாவி இந்த வனத்தில் எதிர்கொள்ள போகும் ஆபத்துகளைக் கண்டு அவன் சகோதரனை எப்போதும் அவன் சந்திக்க போவதில்லை. தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இந்த வனத்தை சுற்றி கொண்டே இருக்க போகிறான். இது ராஜவம்சத்தின் சிற